ஜியோ ரீசார்ஜ் ஆமாங்க. வெறும் ரூ. 750 ரீசார்ஜ் பண்ணாலே போதும். 1 இயருக்கு ஃப்ரீ. அது யார் யாருக்கு, எந்தெந்த யூசர்ஸுக்கு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்டேஜ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் மொபைல் ரீசார்ஜ் மற்றும் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ் சம்மந்தமான எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, என்னோட மொபைல் நம்பர் 9087371237 நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டிடிஹெச் ரீசார்ஜ் சம்மந்தமான டவுட்ஸாக இருந்தாலும் சரி, மொபைல் ரீசார்ஜ் சம்மந்தமான டவுட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே கால் பண்ணி கேட்டுக்குங்க. இதுக்காகவே இந்த நம்பரை கொடுத்துருக்குறேன். ஸோ நியூ கனெக்ஷன் இல்லை சர்வீஸ், எந்த ப்ராப்ளம், எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் ரீசார்ஜ் நாளையிலேருந்து தான் இது வரப்போகுது. ஃபுல் டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வர அப்டேட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்திருக்கிற அப்டேட் வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜியோ ஃபோன் யூஸராக ஆல்ரெடி ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்கனாலும் சரி, வேறு லெவல் பிளான் கொடுத்துருக்குறாங்க சொல்லலாம். அது என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா 750. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஜியோ ஃபோன் யார் யாரெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் 750 ரீசார்ஜ் பண்ணால் போதும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ், அன்லிமிட்டட் டேட்டான்றாங்க. ஸோ கால்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஆக்குனாங்க. நீங்கள் எந்த நெட்வொர்க் வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாகவே பேசிக்கலாம். எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் டேட்டா தான் சொல்கிறாங்க. பட் ஒரு மாதத்துக்கு 2 GB, ஓகேங்களா? இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒரு மாதத்துக்கு 2 GB. அந்த 2 GB காலி ஆயிடுச்சுன்னா 64 kbps தான். கிட்டத்தட்ட அது நெட்டே இல்லைன்னு சொல்லலாம். ஒன்றும் ஒர்க் ஆகாது. அதுதான் வந்து இவங்க அன்லிமிட்டட் டேட்டான்றாங்க. ஓகே, ஒர்த்ஃபுல்னு சொல்லலாம். என்னென்னா வெறும் ஒரு 750 ரீசார்ஜ் பண்ணால் ஒரு வருஷம் ஃப்ரீன்றது பெஸ்ட் ஆப்ஷன் தானே. அதுவும் கால்ஸ் வந்து அன்லிமிட்டட், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. 1000 நிமிஷம், 2000 நிமிஷம், 3000 நிமிஷம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அன்லிமிட்டடாக பேசலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நான் வந்து கால் அதிகமாக பேசுவேன், எனக்கு வந்து இன்கமிங் அதிகமாக வரும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க. ஓகே, புதுசாக ஜியோ ஃபோன் என்கிட்ட ஜியோ ஃபோனே இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் புதுசாக ஜியோ ஃபோனு 2000 கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஃப்ரீ. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு அன்லிமிட்டட் கால்ஸு, அன்லிமிட்டட் டேட்டா. ஒவ்வொரு மாதத்துக்கும் டேட்டா மட்டும் 2 GB டேட்டா வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 64 kbps ஸ்பீடு தான் வரும். ஓகேங்களா? இதில் டேட்டா வந்து அன்லிமிட்டட்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஒரு மாதத்துக்கு 2 GB டேட்டா தான். கால்ஸை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட். 2 வருஷத்துக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். 1000 நிமிஷம், 2000 நிமிஷம் அப்படின்னு கிடையாது. இதுவே 1500 கொடுத்து வாங்குறீங்க, ஜியோ ஃபோன் வந்து 1500 கொடுத்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஃபோனும் கொடுத்துருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ. ஒரு வருஷத்துக்கு அன்லிமிட்டட் கால் நீங்கள் பேசிக்கலாம், எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும். ஓகேங்களா? அன்லிமிட்டடாக பேசலாம். டேட்டா வந்து ஒரு மாதத்துக்கு 2 GB டேட்டா. ஸோ இந்த பிளான், இந்த 3 பிளானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜியோ ஃபோன் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா 750 ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது, ஜியோ சிம்முக்கு கிடையாது இந்த ஆஃபர். ஓகேங்களா? ஜியோ சிம்முக்கு கிடையாது. என்கிட்ட ஜியோ ஃபோனே இல்லை, ஜியோ சிம்மு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடையாது. இதுக்கப்புறம் ஸோ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் 4லேருந்து தான். ரீசார்ஜ் இப்போ போய் நீங்கள் பண்ணக்கூடாது. ஜியோ ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா இப்போ பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்த்தாலும் இந்த ஆஃபர் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? 75, 125, 155, 185 தான் இருக்கும். இந்த 750 ஆஃபர் வந்து இருக்கவே இருக்காது. நாளையிலேருந்து தான். ஸோ யாருக்குமே, கடைக்காரருக்கும் சரி, இல்லை ஆஃபீஸ்லேயும் சரி, யாருக்குமே இன்னும் இதேமாரி வரப்போகுதுன்னு தான் சொல்கிறாங்களே கண்டு, நாளைக்கு தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகேங்களா? இதில் வேறு எதனா சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் சரி, நம்ம வீடியோலேயே நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் வேஸ்டேஜாக இருந்தாலும் சரி, விகே விஜஸ் தமிழ் சேனலாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது இல்லாமல் உங்கள் மொபைல் ரீசார்ஜ், டிடிஎஸ் ரீசார்ஜ் சம்மந்தமான டவுட்ஸாக இருந்தாலும் சரி, தாராளமாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.